இடிஐக்கு நீங்கள் ஐபி வச்சுருக்கீங்க, நாங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் அனுப்பி கொடுக்குறோம், அதனால காலேஜுக்கு என்ன பெனிஃபிட் இருக்காது. அப்போ ஸ்டூடெண்ட்டு யாரோ ஒருத்தர் இன்னோவேஷன் ஒருத்தர் ப்ரோக்ராம் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு நாலேஜ் பார்ட்னர் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும். அந்த நாலேஜில் ஐவிபியில் பார்த்தீங்க அப்படின்னா நாலேஜ் பார்ட்னராக ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போய் உங்கள் காலேஜை ரெஜிஸ்டர் பண்ணணும். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ரூவல் எங்கிட்ட வரும். நாங்கள் அப்ரூவ் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து ஆத்தரைசேஷன் வரும். ஒன்ஸ் நீங்கள் வந்து ஆத்தரைஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா இருப்பாங்க. அந்த நாலேஜ் பார்ட்னர் லிஸ்ட்டில் உங்கள் காலேஜ் இருக்காது இல்லையா? எத்தனை காலேஜ் அப்ளை பண்ணிருக்கீங்க? இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இன்ஸ்டியூஷன் நேம், கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் தேவை. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இன்ஸ்டியூஷன் நேமை நீங்கள் டைப் பண்ணி இதை ஃபில் பண்ணி முடிச்சிடுங்க. ஃபில் பண்ணி முடிச்சுட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு அடிச்சு திரும்ப உள்ளே போகணும். உள்ளே போகும்போது சர்வீஸ் ரெக்வஸ்ட்னு ஒன்று இருக்கும். உங்கள் காலேஜோட அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணிக்கலாம், உங்களே நாலேஜ் பார்ட்னரா எடுத்துக்கலாம். ஸோ இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா உங்களுக்கு நேரத்துக்கு காட்டும்போது கவர்மெண்ட் ஃபண்ட் ஏதாவது வாங்கிட்டீங்களான்னு கேட்டால், வேற ஒரு ஐஐசி வேறு எதாவது அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், கவர்மெண்ட் வந்து இப்போ ஃபண்டு வாங்கியிருக்கோன்னு காட்டுறதுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம காலேஜுக்கான அப்ளை பண்ணலாம். எல்லா காலேஜும் பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்க. எதுக்காக அப்படின்னா உங்கள் ஏரியாவில் ஒருத்தர் வெளியே இருக்க ஒருத்தர் சும்மா ஐஐபி பற்றி கேள்விப்படுறாரு, அவர் அப்ளை பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன்.